புகாரை விசாரித்த தேசிய மகளிர் ஆணையம் உதயநிதி மீதான புகார் குறித்து விசாரணை நடத்தி தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி மாநில மகளிர் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. தாவேக அரசை கவிழ்க்க டெல்லியுடன் ரகசிய சதி திட்டத்தை திமுக மேற்கொண்டு வருவதாக மதிமுக எம்பி துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் இதனை தெரிவித்த அவர், தங்களது கடந்த கால ஆட்சியின் தவறுகளை சட்டமன்றத்தில் திமுக வெளிப்படுத்தி வருவதாகவும் உருவாக்க முடியுமா, அந்த அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை திமுக இறங்கி இருக்கு. டெல்லியிலேயே டீல் போட்டிருக்கிறாங்க. என்ன டீல் உங்களுக்கும் பெரிய பத்திரிகையாளங்க பாவம் உங்களால் சொல்ல முடியாது, கேள்வி கேட்க முடியாது சூழல் கேட்குறீங்க. ஆனா இந்த மாதிரி சூழல்ல நம்ம ஒன்னா நிக்கிறோம். யாரு? நம்முடைய காங்கிரஸ், ஐயுஎல், புதுவுடைமை இயக்கம், விசிகே, நம்ம ஒன்னா நின்று நம்முடைய சகோதரர்களுக்கு தாவேக சகோதரருக்கு ஆதரவா இருக்கணும். சட்டசபை நிகழ்வு என்னன்னா திமுக தங்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அவையில அனுபவிச்சு சேராங்க. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. உங்களுக்கு கட்சி அவைகளுக்கு எந்த கட்சிக்கு போனால் தோற்று போவாங்கன்னு உங்கள்கிட்ட காங்கிரஸு, முஸ்லீமு, திருவாவூர் எல்லாம் வந்திருக்காங்க. உங்களை வச்சுதான் இப்போ கம்யூனிஸ்டும் கூட போராடிட்டு இருக்குது. இல்லைன்னா இதெல்லாம் யார் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில்? அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. காமத்தை ஓட்டு வச்சா நீங்கள் அவங்க முட்டு கொடுக்க தேவையில்லை. ஓட்டு வச்சா கண்டிப்பாக பாரு, நீங்கள் வருவீங்க சந்தாயத்தில் பாதி பேர் போட்டுட்டாங்க ஓட்டு. அதனால் நீங்கள் உறுதியாக வருவீங்க, செய்வீங்க, நம்பிக்கை இருந்துதான் போட்டுருங்க. கண்டிப்பாக ஓட்டு ஃபுல்லாக வந்திருக்கு. அது காரணம் என்ன, அது இந்த யூடியூப் சேனலில் இந்த பாதி பேர் திமுகக்காரரு அவருக்கு என்ன 2 ஓட்டு தான் கிடைக்கும், 98 ஓட்டு நம்மளுக்கு திமுக கிடைக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அது கடைசியில் உட்காந்துட்டு முதல்ல அதான் பந்திக்கு முன்பு படைக்கு பிந்துன்னு பந்திக்கு முந்துறதுக்கு தெரியல அவங்களுக்கு. இந்த நாட்களில் ஜனங்க மத்தியில் திருப்பறது அவங்ககிட்ட தான் இந்த ஸ்டேரிங்கே இருக்குது. இப்போ ஜனங்க ஸ்டேரிங்கை திருப்பிட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. நான் துப்புரவு குடிநீர் எல்லாம் கான்ட்ராக்ட் விட்டு எல்லாம் ஆகாதுன்னே வச்சுக்கிறாங்க. நீங்கள் மீண்டும் கான்ட்ராக்ட் விட்டுக்கு போகாதீங்க. ஓஎஸ் கம்பெனிக்கார 25 வருஷத்துக்கு எடுத்துருக்காங்க. நீங்கள் சேலத்தில் அதையவே ஒன்று 25 வருஷத்துக்கு ஓட்டோன்னு ஒரு ஓட்டு தான் ஒன்று. நீங்கள் அதை விளம்பரப்படுத்துங்க. இந்த மாதிரி ஓஎஸ் கம்பெனிக்காரன் இப்படி விட்டுருக்குறா, பழைய பைப்பு பிவிஎஸ் பைப்பு போகுது, மறுபடியும் ஓஎஸ் கம்பெனிக்காரன் மீட்டர் மாட்டிக்கிறான், அதில் போகுது. ஒன்று தேர்தல் வச்சாத்தான், மாநகராட்சி தேர்தல் வச்சாத்தான் இது எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். இது திமுக வாசலில் ஒன்றும் ஓட்டு போடாமல் நகராட்சி, ஊராட்சி இதெல்லாம் கிடக்குது. அதையே இந்த மாதிரி ஒன்று சரி செஞ்சாத்தான் தண்ணி கொண்டு ஓட்ட முடியும். இப்போ திமுக வாசல் தான் மாநகராட்சி இருக்குது, பேரூராட்சி இருக்குது, நகராட்சி இருக்குது, ஊராட்சி ஒன்றியும் இருக்குது. அதனால் நீங்கள் ஜனங்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஒரு முயற்சி பண்ணுங்க. அப்படி எம்பி தேர்தல் வந்துடும். எம்பி தேர்தலுக்கு நீங்கள் உஷாராகிக்குங்க. வணக்கம்.